ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, நம்ம லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். லைனிங்க்கு மேலே நம்ம அதாவது கீழே நம்ம நல்ல துணி, அதாவது கரெக்டான சாரீ கிளாத் வச்சுக்கிறோம். மேலே லைனிங் வச்சுக்கிறோம். கீழே ப்ளவுஸ் இது வச்சுட்டு நல்லா 2-3 பக்கம் நம்ம குண்டூசியை இது பண்ணிவிட்டு நம்ம எப்படி நெக்கு கட் பண்ணியிருக்கிறோமோ அதே அளவுக்கே நம்ம அப்படியே தைச்சிடுறோம். 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம அப்படியே தைச்சிட்டு மீத எக்ஸஸாக உள்ள கிளாத்தை ஃபுல்லும் கட் பண்ணிவிட்டு நம்ம இடையில நான்ச்சஸ் போட்டுக்கிறணும். போட்டுட்டு திரும்ப ஒரு தையல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை மடித்து நம்ம உள்ளே திருப்பி நம்ம தைக்க போகிறோம். எதுக்கு இப்படி தைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு லைனிங் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது இப்படி தைச்சிரும் அப்படின்னா இது பார்க்க நெக்லைன் நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். அதனால தான் நம்ம இதை இப்படி திருப்புகிறோம். இப்போ ஃபுல்லாக இப்படி திருப்பிட்டு உள்ளே இது இப்போ கரெக்டான ப்ளவுஸ் பக்கம் நம்மளுக்கு வந்துடும். இதுக்கு மேலேயே ஒரு தையல் போடனாலும் போடலாம். இல்லைனா இப்போ நான் தைக்கிற மாதிரி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு தையல் போடலாம். இப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது உள்ளே திரும்பிடும். நம்ம அதை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணணும்னு தேவையில்லை. இதுக்கு ஏன் இந்த துணிகளுக்கு ஏன் நம்ம இப்படி பண்ணுறோன்னா, இது ரொம்ப துணி வழுக்கிக்கிட்டே போகும். அதனால தான் நம்ம அப்படி தைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நெக்லைன் நம்மளுக்கு எப்படி வருதோ அதே மாதிரியே நல்லா எடுத்து கரெக்டாக நம்ம தைக்கிறோம். அப்போனா தான் நம்மளுக்கு வழுக்காமல் துணி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். டாட் பிடிக்கிறதுக்கு செய்கிறதுக்கெலாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் அதை நம்ம இப்படி தைக்கிறோம். இதில் நம்ம ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் மட்டும்தான் பார்த்துருக்குறோம். இதில் டாட் பிடிக்கிறது, அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி டாட் மெஷர் பண்ணுறது எல்லாமே போட்டிருக்கிறேன். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சுற்றி ஒவ்வொரு தையல் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கீழே 1/4 இன்ச்சு மடித்து தைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம 1 இன்ச்சு மடித்து தைக்கணும். கீழே 1/4 இன்ச்சு நான் எப்படி மடித்து தைக்கிறேனோ அதே மாதிரியே மடித்து தைங்க. துணி உள்ளே சுருண்டாமல் அப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது துணி வழுக்கிக்கிட்டே போகிற துணி. அதனால் அடுத்து டாட் மெஷர் பண்ணுறோம். 1/4 இன்ச்சு அளவுக்கு 4.5 ஹைட்டு 4.5 வரணும். நான் அந்த மிஷினோட அளவையே நான் எடுத்துக்கிறதுனால நான் அப்படியே எடுத்துக்கிருவேன். இது எனக்கு ஹைட்டு கரெக்டாக இருக்கும் அந்த அளவு. அதனால் நான் அதே இதை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம டாட் பிடிச்சிட்டோம். இப்போ பேக் பார்ட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு கீழே 1/4 இன்ச்சு பிடிச்சி தைச்சிட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சு நம்ம மடித்து தைச்சிருக்கிறோம். அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டில் நான் எப்படி லைனிங் வைக்கிறேனோ அதே மாதிரியே வச்சே நம்ம இப்போ அடித்து திருப்புகிறோம். அப்போனா தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் ஒரு வேளை ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட்டும் வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு அடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால நான் இப்படி வச்சு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இதுனா உங்களுக்கு மாறவே மாறாது. நம்மளுக்கு அப்படியே இருக்கும். இப்போ அதில் நான் எப்படி குண்டூசி மாட்டியிருக்கிறேனோ அதே இதிலே நம்ம நெக்லைன் ட்ரா பண்ணோம். ஃப்ரண்ட்டு நெக்குக்கு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ள கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். நம்ம பேக்குக்கு எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம தைக்கணும். ஃபஸ்ட்டு லைனிங்கில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மடித்து திருப்பணும். இல்லை நான் ஃபுல்லுமே மடித்து திருப்பிடுறேன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு மடித்து திருப்பிடும். இப்போ நெக்கு ரொம்ப அழகாக வந்திருக்குது. நம்ம அப்படியே வச்சே தைச்சிடும். இது உங்களோட விருப்பம்தான். உள்ளே நம்ம எப்படி பேக் பார்ட்டு தைச்சோமோ அதே மாதிரியே தைச்சிடலாம். இல்லை இப்படியும் தைக்கலாம். நான் உங்களுக்கு இதில் 2 இதாக தைச்சி காட்டியிருக்கிறேன். இப்போ எக்ஸஸாக உள்ள கிளாத்தை ஃபுல்லும் நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி எடுத்துடுறோம். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கப்புறம் டாட் மார்க் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொன்றுலையும் நம்ம ஃபுல்லாக எக்ஸஸாக உள்ளதை கட் பண்ணிடுறோம்.
இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் டாட் எப்படி அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ வந்து அளவு ப்ளவுஸில் உள்ள அளவே தான் நம்ம அப்படியே எடுக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஹூக் சைட்லேருந்து அந்த மெயின் டாட் எவ்வளோ இருக்குதோ அதை மெஷர் பண்ணிக்கிறணும். அடுத்து அந்த முக்கோணம் மாதிரி உள்ளதை எவ்வளோ இருக்குதோ அதை ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுட்டு இன்னொரு கோடாக இன்னொன்று இதுலேயும் போட்டுறணும். இப்போ 1.25 வந்ததுன்னா அந்த 1.25 இன்னொரு தடவை மெஷர் பண்ணிக்கிறணும். அப்புறம் வந்து ஹைட்டு மெஷர் பண்ணிடணும். மெஷர் பண்ணிவிட்டு ஒரு முக்கோணம் மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். இது வந்து அளவு ப்ளவுஸில் உள்ள டாட்டோட அளவு தான். இப்போ வந்து ஹூக் சைடு பார்த்தோன்னா 2 பக்கமும் மடக்கி வச்சு சென்டரை மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸில் டாட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குதோ அதை நம்ம அப்படியே மெஷர் பண்ணிக்கிற போகிறோம். இப்போ அதே மாதிரி ஆர்ம் ஹோல் சைடு என்ன பண்ண போகிறோன்னா மெயின் டாட்டும் அந்த நம்ம ஹூக் சைடு மெஷர் பண்ணியிருக்கிறோம்ல அந்த டாட்டையும் வச்சு நம்ம வந்து தைக்கணும். இப்போது மெஷர் பண்ணுறது நம்மளுக்கு ஹைட்டு எவ்வளோ இருக்குதோ நம்ம அதை மட்டும்தான் மெஷர் பண்ணியிருக்கிறோம். நான் இப்போ போட்டிருக்கிற மாதிரி கிளாத்தை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மெயின் டாட் வந்து ஸ்டிச் பண்ணுங்க. நான் எப்படி மடக்கி வச்சு ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரியே பண்ணுங்கள். நம்ம ஹைட்டு எவ்வளோ இருக்குதோ அதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கிறணும். நம்ம அளந்து வச்சுருக்கிறது கரெக்டாக என்னங்கிறதையும் செக் பண்ணிக்கிறணும். ஹைட்டு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் தைக்கணும். இப்போ வந்து நான் 2 சைடும் எப்படி உங்களுக்கு எடுக்குத்தேன் அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் இன்னொரு தடவை இது பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாட் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஹூக் சைடு உள்ளது. நம்ம ஏற்கனவே அதில் வந்து நான்ச்சஸ் போட்டு வச்சுருக்குறோம். அதனால் நம்ம வந்து அதை அப்படியே எடுத்துக்கிற போகிறோம் அந்த ஹூக் சைடு. இப்போது ஆர்ம் ஹோல் சைடு நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். சென்டர் இதையும் நம்ம அந்த ஹூக் சைடு உள்ளதையும் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்ம் ஹோல் சைடு உள்ள டாட் ஈஸியாக கிடச்சிரும். நம்ம ஹைட்டு ஏற்கனவே நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்ம ஈஸியாக தைச்சிடலாம். இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே அந்த ஆர்ம் ஹோல் டாட்டோட ஹைட்டை மட்டும் நான் மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்படி நீங்கள் டாட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க நல்லா நீட்டாக அழகாக தெரியும். எந்த ஒரு முன்னாடி இந்த அமுக்கிற மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக அப்படிலாம் இருக்காது. அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருந்துச்சோ அதே அளவை தான் நம்ம அப்படியே இதில் வச்சுருக்குறோம். அதனால் எந்த மாற்றமும் எதுவுமே வராது. இப்போ வந்து பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் எல்லாம் எப்படி வச்சுருக்கிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு அதை பொறுமையாக போட்டு காட்டியிருக்கிறேன். பட்டி எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இதே மாதிரியே பட்டியை வச்சுட்டு நம்ம வந்து இப்போ நீங்கள் 1/4 இன்ச்சுக்கு தையலுக்கு கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா நீங்கள் 1/4 இன்ச்சுக்கு தைக்கலாம். இல்லை 1/2 இன்ச்சுக்கு நான் தையலுக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னிங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு தான் தைக்கணும். ஸ்டிச் பண்ணுறப்போ ஒரு அளவும் கட் பண்ணுறப்போ ஒரு அளவும் நம்ம கொடுக்கவே கூடாது. அதை மட்டும் ஞாபகமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கீழே உள்ள துணியை அப்படியே வச்சுட்டு நம்ம மேலே உள்ளதை அந்த டாட்டோட சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொண்டு வரணும். அந்த முக்கோணம் மாதிரி இருக்குல்ல அதை லைட்டாக ஒரு தடவை மடித்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி தான் பட்டி வந்து ஸ்டிச் பண்ணணும். எக்ஸஸாக உள்ளதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பட்டிக்கு வந்து நான் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள். இன்னொரு இதையும் நம்ம அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ எக்ஸஸாக உள்ளதை ஃபுல்லும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதில் வந்து நம்ம இன்னொரு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு மேலேயே ஒரு அமுக்கு தையல் மாதிரி ஒன்று போட்டுட்டோம் அப்படின்னா டாட் வந்து நல்லா கப் ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் ரிலேட்டடாக எதுவும் டவுட் வேணாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்கள் அதில் வந்து கேட்டுக்கோங்க. இப்போ வந்து பேக் பார்ட்டை ஃப்ரண்ட் பார்ட்டை ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பேக் பார்ட்டில் வந்து கரெக்டாக 1/2 இன்ச்சுக்கு நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு சைடு தான் மார்க் பண்ணியிருப்போம், ஒரு சைடு மார்க் இருக்காது. அதனால் நம்ம 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டே வச்சிடணும். வச்சுட்டு அதை அப்படியே ஆப்போசிட் சைடாக திருப்பி நம்ம வந்து இந்த ஸ்டிச்சஸ் போடணும். நான் 2 பக்கமுமே எப்படி 1/2 இன்ச்சு மெஷர் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரியே பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஷோல்டர் ஃபால் ஆகுறது அப்படிலாம் எதுவுமே வரவே வராது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இது மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நான் கரெக்டான பக்கமாக வச்சுக்கிறேன். ரைட் சைடு உள்ளது ரைட் சைடும் லெஃப்ட் சைடில் உள்ளது லெஃப்ட் சைடும் வச்சுக்கிறேன். நம்ம அதை அப்படியே திருப்பி ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம்.
இதே மாதிரி தான் நம்ம வந்து அந்த சைடு பக்கம் உள்ள ஷோல்டரையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து ஷோல்டர் வந்து அந்த பக்கம் ஒரு சைடு நம்ம மார்க் பண்ணதுக்கு மேலே கரெக்டாக 1/2 இன்ச் வச்சு நம்ம அதே மாதிரியே அப்படியே தைக்க போகிறோம். எப்போ தைக்கிறதா இருந்தாலும் தையல் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. அப்போனா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த தையல் வந்து நல்லா பிரியாமல் உங்களுக்கு வந்து நல்லா நிற்கும். ஏன்னா நம்ம கூட ஒரு தையல் தான் போட போகிறோம். ஆனால் போடுறப்பே நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தையல் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ தைச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இன்னொரு தடவையும் நம்ம ஒரு தையலும் போட்டுறணும். போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதில் இன்னும் ஹூக் பட்டி வி பட்டி மட்டும்தான் வைக்கணும். அதுக்குள்ளேயும் ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லீவில் வந்து நான் கைக்கு வந்து 2 பக்கமும் துணி கொடுத்து அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து பத்தலை துணி வந்து, அதாவது கைக்கு வந்து அந்த ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக வரல. நான் அதனால் வந்து துணியை வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் கொடுக்குறேன். 2 இதுக்குமே கொடுக்குறேன். அதாவது ப்ளவுஸ் கிளாத்துக்கும் கொடுக்குறேன், லைனிங்க்கும் கொடுக்குறேன். அதனால் நம்மளுக்கு வந்து 4 கிளாத்துக்கு வந்து துணி வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து லைனிங்கோட அட்டாச் பண்ணிவிட்டு லைனிங் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம உள் வளைவுலாம் கொடுத்துட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு நம்ம கரெக்டாக வச்சிடணும். ஏன்னா ஒவ்வொரு சைடும் அப்புறம் மாற்றி தைச்சிடக்கூடாது. அதனால் உள்வளைவு எப்படி கொடுத்துருக்குறீங்களோ அதே மாதிரி ரைட் பக்கம் லெஃப்ட் சைடுன்னு வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் தைக்கிறோம். ஃபஸ்ட்டு லைனிங்கில் தைச்சிட்டு நம்ம எப்படி பேக் பார்ட்டுக்கு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பினோமோ அதே மாதிரியே இங்கே ஸ்லீவுக்கும் நம்ம வந்து கொடுத்துட்டு நம்ம வந்து தைக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு வந்து டேர்ன் ஆயிரும். அந்த பக்கமாக ராங் சைடாக நம்மளுக்கு டேர்ன் ஆயிரும். அதனால தான் இந்த ஸ்டிச்சஸ் போடுறோம். இது கண்டிப்பாக போடுங்க. இது முடித்த உடனே நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஸ்லீவை வந்து அப்படியே அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஃப்ரண்ட் பக்கம் வச்சுட்டு சென்டர் பக்கம் எடுத்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிடுறோம். இது முடிச்சுட்டு நம்ம வந்து சைடு ஹூக் பக்கம் எவ்வளோ இருக்குதோ அதை அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுருவோம். அவ்வளோதான். இந்த ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குதுன்னா சொல்லுங்கள். நான் வந்து ஹூக் பட்டி வி பட்டி ஸ்டிச் பண்ணுறத தனியாக ஒரு வீடியோவாக தந்துடுறேன். உங்களுக்கு வந்து அது டீட்டெயில்டாக புரியும் அப்படிங்கிறதுனால தான் இதோட ஜாயின் பண்ணலை. நான் உங்களுக்கு ஹூக் பட்டி வி பட்டி தனியாகவே வர்ற இதில் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். தேங்க்யூ.